ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் கண்டென்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை BuyMode e-shopping application. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Download BuyMode e-shopping app. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தோம், எப்பவும் போல் நம்ம ஆட்டோமேட்டிவ் ரிலேட்டடான வீடியோ இன்றைக்கி நம்ம போடல. இன்றைக்கி வந்துட்டு நம்ம SBOவில் வந்துட்டு நியூவாக ஒரு பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டிங் பிளான் சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் ஓல்டு மெம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கும், எலைட் லேர்னர்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அது பார்த்தோம்னா ஃபுல்லி நம்ம பே பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி. இது நெக்ஸ்ட் இந்த பிளான் இப்போ கொண்டு வந்திருக்கிற பிளான் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பே பண்ணியும் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு வித்தவுட் ஃப்ரீயாகவும் என்ட்ரியாகவும் ஒர்க் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த பிடிஎஃப்ல உள்ளதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அபவுட் அஸ், பிஸ்னஸ் கான்செப்ட் இதெல்லாம் ரீட் பண்ணாலே காமனாக தெரியும். டேரெக்டாக நம்ம பிளானுக்குள்ளே போயிடலாம். ஸோ பிளான் பார்த்தோம் அப்படின்னா ஒரே பிளான் தான், ஆனால் 3 வேரியண்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ராகிறது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்கிரேட் ஆகிக்கிறோம்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், நெக்ஸ்ட்டு அதிலேருந்து நீங்கள் ரெஃபரல் கொடுக்குற மூலிமா மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் அப்கிரேட் ஆகிக்கலாம். ஸோ இதான் இந்த வீடியோ அந்த ஸ்லைடில் இருக்குது, தேர்ட் ஸ்லைடில். இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் ஸ்லைடை பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு நீங்கள் என்ட்ரு ஆகிக்கலாம் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற ஒரு பிளானில். ஸோ இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளானில் பார்த்தோம் அப்படின்னா பே நத்திங். ஸோ நீங்கள் ₹1 கூட நீங்கள் இந்த ஜாயினிங்காக பே பண்ண தேவையில்லை. ஸோ இதில் டெய்லி டாஸ்க் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க்கு தான் பண்ண போகிறீங்க. அந்த டாஸ்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ₹5 வந்து கிடைக்கும், ₹5 கிடைக்கும். ஸோ அந்த டாஸ்க் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டு, ஒரு இமேஜ், இந்த மாதிரி லிங்க் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோ லைக் எப்படி சொல்கிறது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போஸ்ட் போட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம SBO போர்ட்டலில் வந்துட்டு லாகின் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுக்க போகிறீங்க. இதுதான் அதோட ஒர்க்கு. ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாகவே கற்றுக்கலாம். உங்களுக்கு தெரியலைன்னா கூட பரவாயில்ல, நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் உங்கள் இன்ட்ரடியூஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அல்லது நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிளானில் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி பர்சன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு ₹5 ஒரு டாஸ்க்கு கிடைக்கும். பர் மந்த்துக்கு ₹150 வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டாஸ்க்கு இதாக ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். டெய்லி டாஸ்க்கு ஷேர் கண்டென்ட் ஆன் சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கிடைக்கிது. இதோட ரிடம்ஷன் லிமிட்னா ஒன்றும் இல்லை, வித்ட்ராவல் லிமிட் தான். உங்களுக்கு 500 அண்ட் அபோவ் வரும்போது நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது 500 வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் 4 மாதம் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ 4 மந்த்ஸில் ஒரு 600 வந்துடும், நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, எனக்கு இந்த இன்கம் பத்தலை வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நெக்ஸ்ட்டு அதுதான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுங்கிறது. நெக்ஸ்ட்டு அதே இதில் நெக்ஸ்ட் வேரியண்ட், செகண்ட் வேரியண்ட் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுங்கிற வேரியண்ட்டில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5,999 நீங்கள் பே பண்ணணும். இந்த 5,999 நீங்கள் எதுக்காக பே பண்ணணும் அப்படின்னா, SBO கூட டைப்பில் இருக்க அப்ளைட் பார்ட்னர் சர்வீஸ், அவங்களோட எஜுகேஷனும் அவங்களோட பார்ட்னர் ஒருத்தவங்க இருக்காங்க, டைப் பண்ணி வச்சுருக்காங்க SBO. அவங்கக்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஒரு கோர்ஸு நீங்கள் வந்து பை பண்ணால் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்துக்கலாம். ஸோ இந்த 5,999 எதுக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் எல்லாம் பை பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் மட்டும் உங்கள் பேஜில் ஃபில் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக வந்துட்டு மாறிடலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க்கு வந்துட்டு ஒரு டாஸ்க்குக்கு ஒரே ஒரு டாஸ்க் தான் பர் டே. அந்த டாஸ்க்கு ₹50 வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கிது. எவ்ரி மந்த் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா 1,500 ஏர்ன் பண்ணலாம் வித்தவுட் எனி ரெஃபரல்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ரெஃபரல் கூட பண்ண தேவையில்லை. இது சேம் தான். டெய்லி டாஸ்க்கு நீங்கள் ஷேர் கண்டென்ட் ஆன் சோஷியல் மீடியா, நீங்கள் கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணணும் சோஷியல் மீடியாவில். ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்கும் சேம் ஒரே ஒர்க்குனா எதுக்கு வேல்யூ வந்துட்டு அமௌண்ட் இதுக்கு அதிகமாக தரீங்க, நீங்கள் 5,999 பை பண்ணுறனாலான்னு கேட்டிங்கன்னா, அதனால் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் வந்துட்டு கண்டென்ட் வேறு, கொஞ்சம் கண்டென்ட் வேறு இருக்கும், இமேஜஸ் வேறு இருக்கும், லிங்க் கொடுக்குறது வேறு இருக்கும். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் கண்டென்ட்ஸு இமேஜஸ் இதெல்லாம் வேறையாக இருக்கும். ஸோ வந்துட்டு பார்த்தோம்னா ஒர்க்கு வந்து சேம் தான், உங்களுக்கு கொடுக்குற கண்டென்ட் வேறு. ஸோ அதனால தான் இந்த அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ணுறாங்க. சரி ஓகே, 1,500 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் இப்போ அடுத்த கேட்டர் நான் மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அசோசியேட், அது நெக்ஸ்ட்டு தேர்ட் வேரியன்ட்.
ஸோ இந்த வேரியண்ட்டுக்கு எப்படி நீங்கள் மூவ் ஆக முடியும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எந்த அமௌண்ட்டு மறுபடியும் பை பண்ண தேவையில்லை, பே பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரே ஒரு ரெஃபரல் இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் அசோசியேட் மூவ் ஆகணும்னா ஒரு ரெஃபரல் மட்டும் கொடுத்தா போதும். ஒரு ரெஃபரல் இன்கேஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ரெஃபரலுக்கு ஒன் டைமாக 1000 ரூபீஸ் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னா டெய்லி டாஸ்க் வந்து 50 தான், சேம் தான். உங்களுக்கு ஒரே ஒரு ரெஃபரல் கொடுத்தா நீங்கள் நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் அசோசியேட் மூவ் ஆயிடலாம். நெக்ஸ்ட்டு ரீபர்ச்சேஸ்டு ரெஃபரல்னு சொல்லிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களை டவுன்லைனர் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற ஏதோ அஃபிலியேட் பார்ட்னர்ஸில் ஏதாவது கோர்ஸோ சம்திங் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா 500 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும். இதோட ரெஃபரல் லிமிட் பார்த்தோம்னா 40 ரெஃபரல்ஸ் தான் மேக்ஸிமம் ஒரு ஐடி கீழே கொடுக்க முடியும். இன்ட்ரோ கமிஷன் பார்த்தோம்னா 20%. இன்ட்ரோ கமிஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு அவங்களுக்கு கீழே வந்து அவங்க இப்போ இன்கேஸ் ஒரு நாளைக்கு வந்து 50 ரூபீஸ் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து 20% உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கமிஷன்னு ஒரு பேஜ் உங்களுக்கு இருக்கும், ஒரு பார் ஒன்று இருக்கும் எஸ்பிஓ பேஜில். 10 ரூபீஸுங்கிறது அந்த இதில் ஆட் ஆகிக்கிறோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஏர்னிங் பர் மந்த். இஃப் இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ரெஃபரல் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி டாஸ்கில் மட்டுமே 30 டேஸ்க்கு 1500 கிடைக்கும். அது மூலிமா கிடைக்கிற நெக்ஸ்ட்டு ரெஃபரல் ஒன் டைம் ரெஃபரல் கமிஷன் 10 பேருக்கு 10,000 ரூபா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரோ கமிஷன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 10 பேரும் வந்து மந்த்லி பார்த்தோம்னா ஒரு ஆள் 1500னா 15,000 ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. 15,000ல் 20% பார்த்தோம் அப்படின்னா 3,000 கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா டோட்டல் ஏர்னிங்ஸ் ஒரு ஃபஸ்ட் மந்தில் வந்து பார்த்தோம்னா 14,500 நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். வந்து சேம் அதே ஒர்க் மாதிரி தான் இருக்கும், இண்டிவிஜுவல் மார்க்கெட் ஒர்க் மாதிரி தான். ஷேர் கண்டென்ட் ஆன் சோஷியல் மீடியா. நெக்ஸ்ட்டு ரெஃபரல் ஏர்னிங். இப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் வந்துட்டு எல்லாருக்குமே இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒருத்தவங்களா உங்களுக்கு 1000 கிடைக்கும். அந்த 1000 ரூபீஸை வித்தின் 24 ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டாஸ்க் ஏர்னிங் டாஸ்க் ஏர்னிங் அமௌண்ட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் 1500 ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டு வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிடும். ஸோ இதுதான் பார்த்தோம்னா. சரி, ஓகே. இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் இருக்கேன், நான் ரெஃபர் பண்ணலாம் இங்கே கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒன் டைம் ரெஃபரல் கமிஷன் 1000 மட்டும்தான் கிடைக்கும், உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷனுங்கிறது கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆகிட்டு ரெஃபர் பண்ணலாம். இன்கேஸ் நான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் இருக்கும்போது நான் ரெஃபர் பண்ணிட்டேன், நான் அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டாக நான் 599 வந்துட்டு பை பண்ணி மாறிட்டேன், ஸோ எனக்கு இன்ட்ரோ கமிஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் அதுக்கப்புறமும் கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாம், சம்மரின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த 3 வேரியண்ட்டில் வந்துட்டு என்னென்ன இன்கம்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். அதில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் இன்கம் கிடைக்கும், ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். ரெஃபரல் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு மெம்பர்ஸ் நியூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா 40 ரெஃபரல்ஸ் தான் லிமிட். இன்ட்ரோ இன்கம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிடைக்காது. ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் கிடைக்காது. இப்போ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டை 599 பே பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா டெய்லி டாஸ்க் இன்கம் 50 ரூபீஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெஃபரல் இன்கம் இப்போ ரெஃபரலுக்கு 1000 ரூபீஸ் கிடைக்கும். 40 ரெஃபரல்ஸ் வர பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம்னா இன்ட்ரோ இன்கம் கிடைக்காது, ரீபர்ச்சேஸ் இன்கம் கிடைக்காது. ஏன்னா இன்ட்ரோ இன்கம் ஏன் கிடைக்காது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணவே இல்லை. அதனால் இன்கேஸ் நீங்கள் ஒரு ரெஃபர் கொடுத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவாக மாறிடுவீங்க. மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறின பிறகு உங்களுக்கு டெய்லி டாஸ்க் இன்கம் கிடைக்கும், ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். ரெஃபரல் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 40 ரெஃபரல்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். இன்ட்ரோ இன்கம் கிடைக்கும் ப்ளஸ் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு மார்க்கெட்டிங் அசோசியேட்டோட ஃப்ளோ. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பெனிஃபிட்ஸ். இப்போ வந்துட்டு நீங்கள் பெனிஃபிட்ஸ் அப்போ 599 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டுபியன் மார்க்கெட்டராக நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரம் எஜுகேஷன். இதான் வந்து அஃபிலியேட் பார்ட்னர் அவங்களோட பார்ட்னர் சர்வீஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் அவங்கள்ட்ட வந்து பை பண்ணிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணிட்டு அது மூலிமா ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கள் இன்னும் வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி சேஃபாக யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, அந்த பிளாகு, தென் ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க, 599 பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு பை மோட்டுன்னு சொல்லிட்டு இவங்களோட இன்னொரு பார்ட்னர் இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பை மோட்டுங்கிற ஆப்லேருந்து உங்களுக்கு 6000 பை மோட்டுங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். நான் ஆல்ரெடி அதை ப்ரொமோட் பண்ணியிருந்தேன் முன்னாடி.
ஸோ அவங்க ஆப்பில் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா அதாவது கிராசரிஸ் அந்த ஐட்டம் ஃபுல்லாக மேக்ஸிமம் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை வந்துட்டு அதில் அந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். தென் பார்த்தோம் அப்படின்னா பைமோட் ஆப்பில் உங்களுக்கு 6000 உண்டான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிரும். நீங்கள் எஸ்பிஓ மூலிமா உள்ளே வந்துருந்தீங்கன்னா, எஸ்பிஓவில் பர்ச்சேஸ் பண்ணி உள்ளே வந்துருந்தீங்கன்னா 6000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அதோட பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் டூ நோட். ஸோ பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு 5 பை பண்ணி நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் 20,000 ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆஃப்டர் 20,000க்கு அப்புறம் நீங்கள் ஒரு 5,999 எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற ஆப்லேயே இதுலையோ நீங்கள் ஒரு சம்திங் கோர்ஸ் அதாவது ப்ராடக்ட்ஸ் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 20,000 ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அப்புறம் நீங்கள் மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணி மறுபடியும் இன்னொரு 20,000 ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் 5,999 நீங்கள் ஏதாவது சம்திங் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லார்ட்டையும் பேன் கார்டு இருக்கணும். பேன் கார்டு லிங்க் ஆகிருக்கிற அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து வேணும் எவ்ரி யூசர்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த பிளானில் வந்துட்டு ஒரு 5 days ஒர்க் பண்ணாமல் இருந்திருக்கீங்கன்னா அப்படின்னா உங்கள் ஐடி கண்டிப்பாக டெர்மினேட் ஆகிரும். நீங்கள் மறுபடியும் ரீஜாயின் பண்ண தான் முடியும். ரீஜாயின் பண்ணும்போது உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஆல்ரெடி யூஸ் பண்ண பேன் கார்டு அக்கௌண்ட் நம்பரை வச்சு கண்டிப்பாக நீங்கள் அகைன் ஜாயின் பண்ண முடியாது. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெஃபரல் இன்கம் வந்துட்டு வித்தின் 24 ஒர்க்கிங் ஹவர்ஸுக்குள்ளே வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அதே மாதிரி அந்த பேமெண்ட்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்டருந்து ₹1 கூட எஸ்பிஐ பேமெண்ட் வாங்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு அவங்க சொல்கிற ரெக்கமெண்ட் பண்ணுற ஆப்லேயோ வெப்சைட்லேயோ நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எஸ்பிஓன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டருந்து ₹1 கூட வாங்க மாட்டாங்க. ஸோ வந்து நிறையா ஸ்கேம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. எஸ்பிஓட நேம் யூஸ் பண்ணி வேறு யாராவது காசு வாங்குறத. ஸோ பி அவேர் ஆஃப் தட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் கன்வர்ஷன்னா இது என்னென்னா, நீங்கள் ஒரு ரெஃபரல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ₹1,000 ஆட் ஆகும். அதுதான் அந்த இது போட்டிருக்காங்க. டாஸ்க்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது மாதிரி அவங்க கொடுக்குற கண்டென்ட் வந்துட்டு வேரி ஆகலாம் அப்பப்போ. ரீஃபண்ட் பாலிசி இப்போ அப்படி பண்ணி எஸ்பிஎஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீஃபண்டுங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க அதுக்கான ஒரு கோர்ஸையோ சம்திங் ப்ராடக்ட்டோ அது உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ரீஃபண்டுங்கிறது இதில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நார்மலாக ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த 18 years அண்ட் அபோவ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் நார்மல் பாயிண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பையும் இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்புவாங்க அவங்களோட அப்ளைனர்ஸ். அவங்கள்ட்ட வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இதில் தெரிஞ்சிடும். உங்களுக்கு தான் சின்ன டவுட்ஸ் இருந்தால் அவங்கள்ட்ட கிளியர் பண்ணிட்டு அவங்கள்ட்டேருந்து ரெஃபரல் லிங்க் அதுக்கப்புறம் வாங்கி நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஓட நியூ மார்க்கெட்டிங் பிளானிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.